So hope you are aware of these 6 blocks. So இப்போ இந்த 6 blocks பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். The first one is action block. Okay. ஸோ இப்போ இந்த ஆக்ஷன் பிளாக்ல நமக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பிளாக்ல பொறுத்த அளவுக்கு நமக்கு 7 blocks இருக்குது. ஸோ the first one is medium motor, the second one is large motor, and then move steering, move tank, display block, sound block, and then brake status light. Okay, we have 7 blocks and start from the medium motor to the brake display light. Okay, so the first one I am taking is medium motor. So just நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ராக் பண்ணி இந்த ஸ்டார்ட் பக்கத்தில் நீங்கள் ட்ராப் பண்ணால் போதும். அண்ட் நோட் திங், நீங்கள் எப்போவுமே நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் அப்படின்னா வித்தவுட் ஸ்டார்ட் பிளாக் அந்த பிளாக் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடியல் ஆகிடும். ஸோ ஸ்டார்ட் பிளாக் இருந்தால் மட்டும்தான் அந்த பிளாக் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆக்டிவில் இருக்கும். ஸோ ரிமெம்பர், ஸோ எந்த பிளாக் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலுமே ஸ்டார்ட் பிளாக் இஸ் த மஸ்ட் ஒன். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் பிளாக் ஐ எம் யூஸிங் ஹியர் இஸ் மீடியம் மோட்டார். ஸோ இந்த மீடியம் மோட்டார் பிளாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் என்னென்ன விஷயம்லாம் நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் மோட் செலக்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த மோட் செலக்டர்ஸில் பார்த்தோம் அப்படின்னோம்னா ஈச் பிளாக்லேயுமே நமக்கு இந்த மோட் செலக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மோட் செலக்டரில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மோட்ஸ் வந்து நமக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மோட்ஸ்லேயுமே சம் ப்ராசஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறோம் அண்ட் இந்த மோட் செலக்டர் எப்படி நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இன் திஸ் மீடியம் மோட்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வி ஹாவ் 5 மோட் செலக்டர்ஸ்: ஆஃப், on for seconds, on for degrees, and on for rotations. So the first one what I am giving is on. So இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நான் மீடியம் மோட்டார்னா என்னன்னு சொல்லிடுறேன். We have 2 motors, one is medium motor, the other one is large motor. Just click and drop here. Okay, so the first one what I am giving here is a medium motor and the second one is a large motor. Okay, so medium motor அப்படின்னா சிம்பிளாக கான்செப்ட் வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு எப்படி ஹியூமன்ஸுக்கு ஹேண்டோ அதே மாதிரி தான் ரோபோட்ஸுக்கு வந்து இந்த மீடியம் மோட்டார்ஸ் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹேண்டோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டை நான் லிஃப்ட் பண்ணணும் இல்லைனா ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்னோட ஹேண்ட்ஸை யூஸ் பண்ண போகிறேன். சேம் என்னோட ரோபோட்ஸுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மீடியம் மோட்டார்ஸை யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டை ஒரு பிளேஸ்லேருந்து நான் பிக் பண்ணுறேன், அது இன்னொரு பிளேஸில் வந்து நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஃபார் தட் பர்பஸ் ஐ எம் கோயிங் டு யூஸ் தி மீடியம் மோட்டார். தென் த செகண்ட் ஒன் லார்ஜ் மோட்டார். இப்போ மீடியம் மோட்டார் எப்படி ஹேண்ட்ஸோ சேம் லைக் லார்ஜ் மோட்டார்ன்றது நம்ம ஹியூமன்ஸோட லெக்ஸ் மாதிரி. ஸோ நான் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு ஃபர்தர் பிளேஸுக்கு வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா என்னோடய லெக்ஸை வச்சு தான் நான் ஆப்ரேஷன் பண்ணுவேன். ஸோ ரோபோட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மீடியம் மோட்டாரை வச்சு தான் ஒரு ஆப்ஜெக்ட்டை பிக் அண்ட் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த மீடியம் மோட்டார் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இந்த லார்ஜ் மோட்டார் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து இன்னொரு பர்டிகுலர் பிளேஸுக்கு மூவ் பண்ணுறது, ஃபார் ஒரு பர்டிகுலர் டேரெக்ஷனில் வந்து டேர்ன் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாத்துக்குமே நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த லார்ஜ் மோட்டார். ஸோ இது வந்து ஹேண்ட், இது வந்து லெக் அப்படின்னு சொல்லிட்டு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ லெட் கெட் இன் டு த கான்செப்ட். ஃபர்ஸ்ட் நான் சிம்பிளாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆன். ஸோ போத் மீடியம் மோட்டார் அண்ட் லார்ஜ் மோட்டார் ரெண்டுலேயுமே ஆன் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆன் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனக்கு ஸ்பீட் மட்டும் கேட்கும். பவர் அப்படின்றது நத்திங் பட் ஸ்பீட். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ எம் கிவிங் ஸ்பீட். ஸோ இப்போ நான் வந்து பாசிட்டிவ் 50ல் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூ சம் 50 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த மீடியம் மோட்டார் வந்து டாப்லேருந்து பாட்டம் வரும். ஆர்எல்ஸ் நான் இப்போ நெகட்டிவில் கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து எனக்கு ப்ளேஸ் பண்ண போகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ். அதே மாதிரி இப்போ நான் வந்து பாசிட்டிவ் லார்ஜ் மோட்டாரில் பாசிட்டிவ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஃபார்வேர்டில் மூவ் ஆக போகுது. லார்ஜ் மோட்டாரில் நெகட்டிவ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பேக் சைடில் மூவ் ஆக போகுது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ சிம்பிளி ப்ராசஸ் ஃபார் ஆன். அண்ட் இஃப் ஐ கிவ் ஆஃப் அந்த மோட்டார் எனக்கு ஆஃப் ஆகிடும், மீடியம் மோட்டார் ஒரு லார்ஜ் மோட்டார். ஸோ இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதை தான் வந்து நம்ம பிரேக் ஆர் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இஃப் ஐ கிவ் டிக் என்ன ஆப்ஷன் எனக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டிக் ஆப்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா தட் இஸ் பிரேக். அண்ட் இஃப் ஐ கிவ் ஃபால்ஸ் தென் இட் இஸ் கோஸ்ட். ஸோ இந்த பிரேக் அண்ட் கோஸ்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பைக்கில் போகிறேன், சடன் பிரேக் போகிறேன் அப்படின்னா எனக்கு உடனே ஸ்டாப் ஆகிடும். பட் இப்போ வந்து நான் ஒரு ட்ரக்கில் ஹெவி லோடு வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி லோடு உள்ள ட்ரக் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும்போது நான் சடனாக பிரேக் போட்டாலுமே வந்து அது எனக்கு சடனாக ஸ்டாப் ஆகாது. ஒரு ஜெர்க் எடுத்து பேக்கில் வந்துட்டு தென் ஒன்லி இட் இஸ் கோயிங் டு ஸ்டாப். ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் அ 2 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரேக் அண்ட் அ கோஸ்ட். ஸோ நம்ம ஸ்டாப் பண்ண போகிறது சடனாக ஸ்டாப் ஆகணுமா இல்லை ஒரு பர்டிகுலர் செகண்ட் பேக் எடுத்துகிட்டு ஸ்டாப் ஆகணுமா அப்படின்றத டிசைட் பண்ணுறது தான் இந்த பிரேக் ஆர் கோஸ்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் சிம்பிளி ஃபார் ஆன் அண்ட் ஆஃப். Then we have 3 further modes: on for seconds, on for degrees,
and on for rotations. Okay, it's very simple. So first I'm giving on for seconds. So the speed and the brake remains constant. Only we are going to define the seconds. Okay, so if I'm giving on for seconds, I'm going to define the value of seconds. If I'm giving some 80 seconds or 90 seconds like that, it is going to work for that 80 seconds. Then the next option, on for degrees. Same like I'm going to mention it in degrees. We all know that 360 degrees in the sense one complete circle. So I can give whatever 1080 or something. Okay, so எனக்கு எத்தனை டிகிரிஸ் வந்து அது ரொட்டேஷன் ஆகணும் அப்படின்றத நான் டிகிரிஸில் மென்ஷன் பண்ண போகிறேன். And the next one, on for rotations. Okay, so if I know the rotations clearly, எனக்கு வந்து டிகிரிஸில் வந்து மென்ஷன் பண்ண வேணாம், எனக்கு வந்து இத்தனை ரொட்டேஷன்ஸ் கரெக்டாக போனால் போதும் அப்படின்ற ப்ராசஸில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 9.5 ரொட்டேஷன்ஸ் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஐம் கிவிங் 9.5 ரொட்டேஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த ஆன் ஃபார் டிகிரிஸ் அண்ட் ஆன் ஃபார் ரொட்டேஷன்ஸ் இது ரெண்டுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு மீடியம் மோட்டார் யூஸ் பண்ணுறேன். இந்த மீடியம் மோட்டாரில் எனக்கு பர்டிகுலர் டிகிரிஸ் தான் இது வந்து எனக்கு ரைஸ் பண்ணணும், இல்லை பர்டிகுலர் டிகிரிஸ் தான் எனக்கு ஹேண்டை டவுன் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன ப்ராசஸ் பண்ணுவேன் அப்படின்னா இந்த டிகிரிஸில் கொடுப்பேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 90 டிகிரி அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 1/4 சைக்கிள் தான் எடுக்க போகுது. ஸோ இந்த 90 டிகிரிஸ் அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு கரெக்டாக அந்த ரைட் ஆங்கிள் மட்டும் எனக்கு டேர்ன் ஆகும். ஸோ எனக்கு அந்த ப்ராசஸ் ஓகே. இதே நான் ஒரு மூமெண்ட், ஒரு லார்ஜ் மோட்டரில் மூமெண்ட் ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய வீல்ஸ் வந்து இத்தனை ரொட்டேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்றப்போ என்னோடய வீல்ஸ் வந்து ஒரு 10 ரொட்டேஷன் எடுத்தால் ஒரு 1 மீட்டர் போகுது அப்படின்னா, ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த வீல். நான் லார்ஜ் வீல் யூஸ் பண்ணேன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரொட்டேஷன்ஸ் இருக்கும், ஸ்மால் வீல்ஸ் யூஸ் பண்ணேன்னா அதுக்கேற்ற மாதிரி ரொட்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீலோட ரேடியஸ் அண்ட் டயாமீட்டரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் சேயிங் என்னோட வீல் வந்து ஒரு 10 ரொட்டேஷன் எடுத்துச்சு அப்படின்னா அது வந்து 1 மீட்டர் ட்ராவல் ஆகுது அப்படின்னா நான் டேரெக்டாக ஆன் ஃபார் ரொட்டேஷன்ஸ் கொடுத்து எனக்கு இங்கே 10 ரொட்டேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருவேன். அதே நான் டிகிரியில் கொடுக்கணும் அப்படின்னா எத்தனை டிகிரிஸ் எனக்கு மூவ் ஆச்சுன்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு 1 மீட்டர் வருது அப்படின்றத நான் கால்குலேட் பண்ணிவிட்டு தென் ஒன்லி ஐ எம் கோயிங் டு கிவ் த ஆன் ஃபார் டிகிரிஸ். ஸோ இந்த ஆன் ஃபார் டிகிரிஸ் எனக்கு கிளியராக தெரிஞ்சுது அப்படின்னா அந்த இடத்துல நான் ஆன் ஃபார் டிகிரிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஆன் ஃபார் ரொட்டேஷன் தான் ஈஸியாக இருக்குது அப்படின்னா ஆன் ஃபார் ரொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வி கேன் யூஸ் எனி ஆஃப் தீஸ் மோட்ஸ். ஓகே, ஸோ இந்த மோடில் நம்ம எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் நோட், இப்போ நம்ம லார்ஜ் மோட்டார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னோம்னா ஒரு லார்ஜ் மோட்டாரை மட்டும்தான் நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். இதை நான் ஃபர்தராக இந்த பிளாக்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கிளியராக சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த லார்ஜ் மோட்டார் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பிரிக்கில் 2 லார்ஜ் மோட்டார்ஸ் இருக்கும். மீடியம் மோட்டாரை பொறுத்தளவுக்கு ஒரு மீடியம் மோட்டாரை வச்சே நம்மளோட ஹேண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நான் சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 மோட் இருக்கும். ஆஃப், ஆன், ஆன் ஃபார் செகண்ட்ஸ், ஆன் ஃபார் டிகிரிஸ், ஆன் ஃபார் ரொட்டேஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு ப்ராசஸ் புரிஞ்சிருக்கோம். இப்போ என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ரோபோட் வச்சுருக்கேன். அந்த ரோபோட்டுக்கு 2 லெக் வச்சுருக்கேன். ஸோ நான் 2 லெக் ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா என்னால் லார்ஜ் மோட்டாரை வச்சு ஒரு லெக் மட்டும் தான் என்னால் ஆப்ரேட் பண்ண முடியும், இன்னொரு லெக் என்னால் ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் 2 லெக் என்ன ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு யூஸ் 2 லார்ஜ் மோட்டார்ஸ். ஓகே, ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐ எம் கோயிங் டு கிவ் 2 லார்ஜ் மோட்டார்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லார்ஜ் மோட்டார் ஆஃப் பண்ணிவிட்டு செகண்ட் லார்ஜ் மோட்டார் மட்டும் ஆன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட் செலக்டர். ஸோ இந்த போர்ட் செலக்டர் தான் நம்ம என்ன போர்ட்டில் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னோட பிரிக்கில் வந்து இன்புட் போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அவுட்புட் போர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ABCD அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் லார்ஜ் மோட்டார் 2 லார்ஜ் மோட்டார் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த 2 லார்ஜ் மோட்டாரையும் நான் பிரிக்கில் எந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ABCD இந்த 4ல் எந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட லெஃப்ட் சைடில் உள்ள லார்ஜ் மோட்டார் வந்து நான் A போர்ட்லையும் ரைட் சைடில் உள்ள லார்ஜ் மோட்டார் D போர்ட்லையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எனக்கு இது ஆஃப் ஆகணும் இது ஆன் ஆகணும் அப்படின்றத நான் டிசைட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் A போர்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்க லார்ஜ் மோட்டாரை ஆஃப் பண்ணிவிட்டேன், D போர்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்க லார்ஜ் மோட்டாரை ஆன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா லெஃப்ட் சைடில் எனக்கு மோட்டார் ஆஃபில் இருக்குது, ரைட் சைடில் எனக்கு மோட்டார் ஆனில் இருக்குது. அண்ட் தென் ஐ எம் கிவிங் 50 இந்த பவர். ஸோ என்ன அப்படின்னா லெஃப்ட் சைடில் எனக்கு ஆஃப் பண்ணி ரைட் சைடில் மட்டும் போட்டேன் அப்படின்னா எனக்கு டேரெக்ஷன் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ ரைட் சைடு மட்டும் ஆன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு லெஃப்ட் சைடில் மூவ் ஆகும், லெஃப்ட் சைடில் மட்டும் ஆன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரைட் சைடில் மூவ் ஆகும். இதுதான் வந்து அந்த டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ எனக்கு வந்து ஒன்று ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒன்று ஆன் பண்ணுறேன் அப்படின்னா எதை ஆஃப் பண்ணிட்டு எதை ஆன் பண்ணுறேன்னா அதோட ஆப்போசிட் டேரெக்ஷன் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டேர்ன் ஆக போகுது. ஸோ இதுதான் ப்ராசஸ். இது வந்து நான் 2 லார்ஜ் மோட்டார் யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறேன். அண்ட் தென் வி ஹாவ் டு மேக் ஷுர் அந்த போர்ட்ஸ் கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணி ஆகணும். போர்ட்ஸ் மிஸ்கான்ஃபிகராக நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னோம்னா அந்த ப்ராசஸ் கரெக்டாக ரன் ஆகாது. ஓகே.